ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு படிக்கிறோம், படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறோம், அல்லது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி வேலைக்கு போனாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அது எல்லாமே வந்துட்டு நம்ம படித்து முடிச்சுட்டு பண்ணுறோம், இல்லை படிக்கிறதுக்கு முன்னாடியே கூட பண்ணுறோம், இல்லை காலேஜ் ஃபுல்லாக கரெக்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறோம். ஸோ எப்படி பண்ணாலும் சரிங்க, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லை நம்ம அதை பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சில வருஷங்களில் பில்லியனராக ஆக முடியும், அதாவது பணக்காரர்களாக ஆக முடியும். நீங்கள் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, என்னால் இப்போ வந்துட்டு எதுவுமே அஃபோர்ட் பண்ண முடியாது, பட் நான் வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன், பட் என்னோடய அமௌண்ட் எல்லாமே வந்துட்டு சம்பளம் வருது, அடுத்த நாளே காலியாகுது. ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அதை நான் வந்துட்டு எப்படி மேக்கப் பண்ணணும் அப்படின்றதே எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது, நீங்கள் மாதம் 20,000 இல்லை 10,000 சம்பாரிச்சா கூட எப்படி நீங்கள் ஒரு பில்லியனராக ஒரு பணக்காரனாக ஆக முடியும் அப்படின்றதுக்கான ஒரு 5 டிப்ஸ் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறது மூலிமா நீங்களும் இப்போ 2023, 2028, 2030க்குள்ளே கண்டிப்பாக ஒரு பணக்காரனாகவோ பில்லியனராகவோ இருக்கலாம். ஸோ அது எல்லாத்துக்குமே ஏன் வந்துட்டு இப்போ 5-6 வருஷம் சேர்த்து சொல்கிறேன், ஏன் உடனே ஆக முடியாதா அப்படின்றதெல்லாம் உங்களோட கேள்வியாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேள்விகளுக்கான ஆன்சர், அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசில் ஏற்படக்கூடிய ஏகப்பட்ட கேள்விகளுக்கான ஆன்சர் இந்த 5 டிப்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு லைக் பண்ணிடுங்க. ஸோ இது வந்துட்டு உங்களோட லைஃபுக்கான சூப்பரான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்றதுல எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்க வாங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்க்ஸ் வேர்ல்ட். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் பில்லியனர் ஆகிறதுக்கான, அதாவது பணக்காரராக ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அதாவது நான் வந்துட்டு வேலைக்கு போகிறேன், இல்லை ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன், ஸோ எதுவுமே வந்துட்டு இருக்கட்டும், நீங்கள் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகிறீங்க, இல்லைனா ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு போகிறீங்க, இல்லை நீங்களே ஒரு பிஸ்னஸ் செக்டார் ரன் பண்ணுறீங்க, இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் பிஸ்னஸாவது ரன் பண்ணுறீங்க, இல்லை ஃப்ரீலான்ஸ் பண்ணுறீங்க, எதுவாக வேணால் இருக்கட்டுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அதாவது நான் இப்போ தான் படித்து முடிச்சிருக்கேன், படித்து ஒரு வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே நம்ம எப்படி வந்துட்டு பணக்காரனாக முடியும், ஓகேவா? இப்போ எலான் மஸ்க்கு பணக்காரனாக ஆகிறதுக்கு 21 வருஷங்கள் ஆச்சு, ஓகேவா? வாரன் பஃபட் அவரோட 55வது வயசில் தான் பணக்காரனாகவே ஆகிறாரு, அதாவது 40 வருஷம் ப்ராசஸில் இருந்தார். ஸோ அந்த மாதிரி நம்மளும் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். உங்களை வந்துட்டு 21 வருஷம் 55 வருஷம் அப்படின்னா வந்துட்டு நான் வந்துட்டு வெயிட் பண்ண சொல்லவே கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 to 3 இயர்ஸ் நான் வந்து பணக்காரன் ஆகிடணும் அப்படின்ற தாட் ப்ராசஸை நிறுத்திட்டு கிராஜுவலாக ஒரு 5 to 7 இயர்ஸ் இல்லைன்னா ஒரு 7 to 10 இயர்ஸில் வந்துட்டு என்னால் கிராஜுவலாக என்னோட அச்சீவ்மெண்ட்டான பணக்காரன் ஆகிறது, பில்லியனர் ஆகிறத ரீச் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும், ஓகேவா? 2 வருஷத்தில் என்ன வேணால் நடக்கலாம். நீங்கள் வந்துட்டு 20,000 ரூபாய் சம்பளம் இல்லைன்னா ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, உடனே வந்துட்டு அது எங்கே போடுறீங்க அப்படின்னா உங்களோட டெப்ட்ஸ், கடனுக்கோ இல்லை உங்களோட வீட்டு செலவுகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த 10,000 போயிடுது. ஸோ என்னால் எப்படி வந்துட்டு நான் ஏர்னிங்ஸ் சம்பாதிக்க முடியும்? 10,000 எனக்கு பத்தாது, 20,000 பத்தாது, இல்லை ஒவ்வொருத்தர் 50,000 வாங்கிட்டு கூட பத்தாது. எப்படிமா 50,000 வந்து பத்தலை, 1,00,000 வாங்கினாலும் பத்தலை, எல்லாமே வந்துட்டு உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ருப்பீஸ் வாங்குறீங்க அப்படின்றத கணக்கு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது திங், நீங்கள் எவ்வளோ வாங்கினாலும், எவ்வளோ 5,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ஒரு மாதத்துக்கு 5,000 இருக்கிறது, ஒரு 5 மாதத்துக்கும் 5,000 இருக்கும், 6வது மாதம் 15,000 மாறலாம், 7வது மாதம் 35,000 மாறலாம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக இருந்தாலும் உங்களுக்கான வளர்ச்சி அப்படின்றது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அதை தாராளமாக நீங்கள் நம்பலாம். இது ஃபர்ஸ்ட் டிப். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேயிங் யுவர் டெப்ட்ஸ். உங்களுக்கு ஏகப்பட்ட கடன்கள் இருக்கலாம், கரெக்டாக? ஸோ எல்லாருக்குமே குறிப்பிட்ட கடன், சின்ன கடனாக இருக்கலாம், பெரிய கடனாக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். மிடில் கிளாஸ் பாய்ஸுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கும், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி கடன் நிறையா இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்றதுக்கான ஒரு அடித்தளமே வந்துட்டு உங்களோட கடன் எல்லாத்தையுமே அடைக்கிறது தான், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு 4,50,000 கடன் இருக்குது.
அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா முதல்ல வேலைக்கு போயிட்டு அந்த கடன் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நான் சேவிங்ஸ் அப்படின்ற ஒன்றையே கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல இருக்கிற டெப்ஸ் எல்லாத்தையுமே அடைக்கிறோம். ஸோ அதுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, 1 வருஷம் ஆனாலும் சரி, 2 வருஷம் ஆனாலும் சரி, 3 வருஷம் ஆனாலும் சரி, ஃபஸ்ட்டு அதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கான கோலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நான் சொல்லக்கூடிய செகண்ட் டிப். தேர்ட் டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம். மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்ன உடனே உங்களுக்கு தோணும், ஒரு வேலைக்கே காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நாய்ப்பாடுபட்டு நாங்கள் சம்பாதிக்கிறோம், இங்கே நாங்கள் எங்கே வந்துட்டு மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரெடி பண்ணுறது அப்படின்னா வேறு வழி இல்லை, காம்படிட்டிவ் வேர்ல்ட். ஓகேவா? ஸோ 9 to 5 ஜாப்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் சண்டே உங்களுக்கு லீவ் கிடைக்கும். ஸோ அந்த சண்டேயில் உங்களுக்கான ஒரு நாளாக ஒதுக்கிட்டு அங்கேயும் வந்துட்டு ஒர்க் பண்ணலாம். நான் சண்டே தான் லீவ் கிடைக்குது, ஃபேமிலி கூட நான் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் எப்படி வந்துட்டு சண்டே லீவில் இது பண்ணணும், ஓகே ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுங்கள் போதும். ஓகேவா? இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு யூடியூப் அப்படின்ற ஒரு இன்கம் ஸ்ட்ரீம் இருக்குது, அது மாதிரி நிறைய ஆன்லைன் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒர்க்கிங்கில் போய்கிட்டே ஞாயிற்றுக்கிழமையா ஒரு 2 வீடியோ, ஒரு 3 to 4 ஹவர்ஸ் உட்காந்து ஒரு 2 வீடியோ எடிட் பண்ணி அந்த வாரத்துக்கு ஒரு 2 வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சைடு இன்கமாக வந்துட்டு ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும், மானிட்டைசேஷன் எல்லாம் கெயின் பண்ணதுக்கப்புறம். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணலாம். இல்லை அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு எனக்கு ஒரு நல்லாவே வந்துட்டு கிளாஸ் எடுக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு டியூஷன் வச்சோ இல்லை ஏதோ ஒன்று ஆன்லைன் டியூட்டராகவோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலான்னா உங்களுடைய இன்கம் ஸ்ட்ரீம்ஸை பெருக்கிக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு சைடு இன்கம் அண்ட் ஒரு மெயின் இன்கம் அப்படின்னு இல்லாமல் மல்டிபிள் சைடு இன்கம் அண்ட் ஒன் மெயின் இன்கம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மெயின் இன்கம் உங்களுடைய எக்ஸ்பென்சஸ்க்காகவும் சைடு இன்கம் உங்களுடைய சேவிங்ஸ்க்காகவும் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய மெயின் திங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ட்ரஸ்ட் பண்ணணும், ரெண்டாவது டெப்ஸ் இருக்கக்கூடாது, மூணாவது சைடு இன்கம்ஸ் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸில் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபோர்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணணும். மணியை வந்துட்டு நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கான ஏர்னிங்ஸ் அதிகமாகும். அதாவது ஒரு 10,000 நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அதில் 8,000 எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு 2,000 சேமிக்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு டெப்ஸ் இருக்குது அப்படின்னா 10,000 தாராளமாக போகட்டும், தப்பே கிடையாது. டெப்ஸ் எல்லாத்தையுமே அடைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேவிங்ஸ் ஆரம்பிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டெப்ஸ் எல்லாத்தையும் அடைச்சிடுறீங்க, அடைச்சி முடிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போ டெப்ஸ் எல்லாமே அடைச்சி முடிச்சிட்டேன். 10,000 எனக்கு 7,000 டெப்ஸ் இருக்குது, 3,000 தான் நான் மந்த்லி ரன்ஸ் எல்லாமே பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் 7,000 போட்டு டெப்ஸ் எல்லாத்தையுமே அடைச்சிட்றேன். டெப்ஸ் எல்லாமே இப்போ கம்ப்ளீட்டட். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த 10,000 வந்துட்டு நான் ஃப்ரீயாக செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு இல்லாமல் அந்த 7,000 எப்படி 3,000 வச்சு உங்களோட ஃபேமிலி ரன் பண்ணீங்களோ எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 போட்டுவிங்க. 5,000 வச்சு ஃபேமிலி ரன் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பென்ஸை பார்த்துக்கிட்டு ஒரு 5,000 சேவ் பண்ணுங்க. ஓகேவா? 10,000 இருந்துச்சு, ஒரு வேளை உங்களுக்கு கடன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 20,000 அப்படின்னா ஒரு 10,000 சேவ் பண்ணிட்டு 10,000 எக்ஸ்பென்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களோட இன்கம் ஸ்ட்ரீம்ஸை உங்களுக்கு ஏற்ற டெப்ஸ் அண்ட் உங்களுக்கு டெப்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இன்கம் ஸ்ட்ரீம்ஸை 2ஆவோ 3ஆவோ டிவைட் பண்ணி 3ல் ஒரு பங்கோ 2ல் ஒரு பங்கையோ சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஸோ சேவ் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் திங். அதாவது உங்களுடைய மணி வந்துட்டு டபுள் ஆகிறதுக்கான ஒரு மெயின் திங் அப்படின்னா சேவிங்ஸ் தான். ஓகேவா? நிறைய பேர் சொல்லுவாங்க சேவ் பண்ணால் மட்டும்தான் சேவ் பண்ணால் மணி டபுள் ஆகவே ஆகாது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணணும், சேவ் பண்ண அமௌண்ட்லேருந்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். சரியா? ஸோ அதை வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 4 டிப் சொல்லிட்டேன். 5th டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எடுத்த உடனே ஒரு 20,000 சேலரி இருக்குது, 20,000 சேலரியில் நான் வந்துட்டு ஒரு 5,000 எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறது தேவையே கிடையாது. இன்வெஸ்ட் நீங்கள் இப்போ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ரிஸ்க்கே வேண்டாம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பில்லியனராகவே ஆல்ரெடி இருக்கீங்க. ஓகேவா? இப்போ மில்லியனராக இருக்கீங்க. இல்லை சரி, என்கிட்ட ஒரு மாதம் 1.5 லட்சம் சேலரி பா. ஸோ 1.5 லட்சத்தில் நான் வந்துட்டு ஒரு 10,000 to 15,000 இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு தப்பே இல்லைன்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு நெருக்கடி இல்லைன்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் உங்களுக்கு நெருக்கடி இருக்குது, நான் கடன் கட்டணும், நான் என்னோடய ஃபேமிலியை ரன் பண்ணணும், எக்ஸ்பென்சஸ் நிறையா இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களோட தாட்ஸாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட்டில் இருந்து. ஓகேவா? ஸோ ஒரு 2 இயர்ஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக 2 into 1
இல்லைன்னா 3:1 அந்த ரேஷியோவில் சேவ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு 3:1, அதாவது 20,000 ரூபாய் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 5,000 ரூபாய் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ண அமௌண்ட்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதாவது உங்களுடைய நார்மல் லைஃப்பை வந்துட்டு அது பாதிக்காது. ரெண்டாவது, நீங்கள் சேவ் பண்ண அமௌண்ட்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகிக்கிட்டே இருக்கிற அதே சமயம் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறதும் டபுள் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது மூலிமா சேவிங்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே வந்துட்டு ப்ராப்பர் பேரலல் யூனிவர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மணி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும், மல்டிபிள் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் 5 to 6 years இதே ப்ராப்பரான ஒரு நிலைமையில் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் 8 to 10 years கேப், அந்த ரேஞ்சில் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய மணி இன்கம்ஸ் எல்லாத்தையுமே திரும்பி பார்க்கும் பொழுது நீங்கள் வேலை செய்யவே தேவையில்லை, உங்களுக்காக உங்களுடைய பணம் உங்களுக்கு வேலை செஞ்சுட்ருக்கு. இதுதான் ப்ராப்பர் சொல்யூஷன்ஸ். நிறைய பேர் வந்துட்டு ரிலேஷன்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க, நான் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் வேலைக்கு போக மாட்டேன் வேலை அப்படின்னு நீங்களாம் வந்துட்டு சொன்னீங்க அப்படின்னா, நீ பிஸ்னஸ் பண்ணணுன்னா அதுக்கான காசை வேலைக்கு போய்ட்டு சம்பாதிக்கணும். இது ரொம்ப 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 தப்பான ஒரு டெசிஷன். என்ன அப்படின்னா, வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுலேயே செட்டில் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் இதுவே நல்லா தான் இருக்குது, இதுலேயே நல்ல இன்கம் வருது, நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க. லைஃப் அப்படின்றதே ரிஸ்க் ஃபேக்டர் தான். ஸோ நீங்கள் எப்போ என்ன ஆவீங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும், அதே சமயம் ரிஸ்க் எடுக்க வேண்டிய இடத்துல எடுக்கணும். உங்களோட இடத்துல ரிஸ்க் எடுத்தால் தான் நீங்கள் கற்றுப்பீங்க. ரிஸ்க் எடுக்காமல் சேஃப் ஜோன்லேயே சேஃப்ல விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எதையுமே கற்றுக்க மாட்டீங்க, எல்லோரும் மாதிரியும் சாதாரண ஒரு மனுஷனாக இருந்துட்டு போயிடுவீங்க. ஓகேவா? ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்கலாம், தப்பு கிடையாது. ரிஸ்க் எடுத்து ஃபெயில் ஆகுறீங்களா, தப்பே கிடையாது. அந்த ஃபெயிலில் நீங்கள் ஒன்று கற்றுக்க போகிறீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தாராளமாக நம்பி ரிஸ்க் எடுங்க. ரிஸ்க் எடுத்தால் தான் நீங்கள் கற்றுக்க முடியும், ஒன்று கற்றுக் கொடுக்கும், இல்லைன்னா ஒன்று வளர்த்தி கொடுக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுங்க, ஏர்ன் பண்ணுங்கள், நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட சேர்ந்து நானும் இதை ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அது மூலிமா ஒரு 5 to 7 இயர்ஸில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நான் முதற்கொண்டு பில்லியனர் ஆகிருக்கேன். ஸோ அதை மட்டும் நம்பிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணி, செகண்ட் டெப்ஸை கண்டினியூ பண்ணி அடைச்சிட்டு, தேர்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு டெப்ஸ் எதுவுமே வாங்காமல் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு, ஃபோர்த் வந்து சேவ் பண்ணணுன்ட்டு, ஃபிஃப்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா அது மட்டும் இல்லாமல் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்காதீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ராப்பராக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் பில்லியனர் ஆகலாம். உங்கள் கூடயே ஃபாலோ பண்ணுற நானும் பில்லியனர் ஆகிறேன். ஸோ நீங்களும் நானும் பில்லியனர் ஆகிறதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்துட்டு நம்பி, இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் போடுவீங்க அப்படின்றதையும் நம்பி இந்த வீடியோவை இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆர்க்ஸ்வெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்க. அப்போ தான் நாம் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனே டக்குன்னு வந்துடும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.